அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் ரகுபதி தன்னுடைய பதிவை தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதிக்கப்படவிடக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போதே தெரிவித்தது நான் என சொல்லியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாரிடம் சொல்லிக் கொள்ளாமல் சட்டமே இல்லாமல் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி டெல்லியில் போய் எதற்காக போய் இறங்கினார் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். பிரத்யேகமான நபரை பார்க்க வரவில்லை என்று டெல்லி அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்தேன் என ஏன் பொய் சொன்னார் எனும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் பாஜகவுடனான இந்த கூட்டணி நல்ல கூட்டணி ஆக்க போனவர் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசினாராம் என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். இன்றைய புதுக்கதை எழுதுகிறார். ஏனென்று இவ்வளவு கடும் விமர்சனங்களை உள்ளிட்டவைகளை கூறும் அமைச்சர் ரகுபதி பாஜகவை பார்த்து கோரிக்கை வைக்கவே பழனிசாமிக்கு போகவில்லை என்றும், எனவே தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்கிறார். ஆனால் கமலாலயத்தில் எழுதி கொடுக்கும் பேச்சுக்களை எல்லாம் தன்னுடைய பேச்சுக்கு அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடத்தி தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற இடங்களை குறைத்துவதுதான் பாஜகவுடைய சதித்திட்டம் என்று குற்றம் சாட்டியிருக்கும் அமைச்சர் ரகுபதி இந்த சதியை நாட்டிலேயே முதன்முறையாக அம்பலப்படுத்தி அதற்காக நடவடிக்கைகள் எடுத்து வருவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார் முதலமைச்சர் அவர்கள் என்றும், தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் முதலமைச்சர்களை அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து சென்னையில் ஒரு பெரும் கூட்டம் நடத்தி அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானம் எழுதி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருவது எதுவுமே உண்மையில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கும் அமைச்சர் ரகுபதி அறுதியாக தாய் மீது ஆணையாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றெல்லாம் பல்வேறு காலங்களில் சொல்லிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது தமிழ்நாடு மக்களை நம்ப வைத்து கடைசியில் அமித்ஷா உடன் கூட்டணி வைத்ததையும் அவர் பேசியிருக்கிறார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அவர் பேசியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்.